ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ப்ளஸ் வந்து செப்டம்பர் மாதத்துக்கான புக்கிங் ரிலேட்டடான அப்டேட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. நாளையிலேருந்து இதுக்கான புக்கிங் 1 by 1 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நாளைக்கு 4 டிக்கெட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், நீங்களும் புரட்டாசி மாதத்தில் தர்ஷன் போகிற பிளான் இருக்குது, அதுவும் இல்லாமல் செப்டம்பரில் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிரம்மோற்சவமும் இருக்குது, புரட்டாசி மாதமும் இருக்குது, என்னென்ன தரிசனங்கள் வந்து இருக்கும், அதே மாதிரி இந்த பிரம்மோற்சவ டைமில் ஸ்பெஷலான தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் போகிறீங்கன்னா வேறு என்ன மாதிரி ஆப்ஷனில் பிளான் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டை ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நான் மற்ற மாதங்களை விட புரட்டாசி மாதம், புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருமலையில் பக்தர்களோட கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் தர்ஷன் போகிற பிளான் இப்போவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க இன்றைக்கான தகவலை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் நாளையிலேருந்து உங்களுக்கு ஒன்றா ஸ்டார்ட் ஆகுதுங்க. நாளைக்கு முதல் புக்கிங்காக செப்டம்பர் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு 2 நாள் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். நம்ம பொறுமையாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். 12 மணிக்கு தான் அதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம செலக்ட் ஆனோன்னா என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகியிருக்கோமோ அதை பொறுத்து நம்ம தர்ஷன் டிக்கெட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணி வச்சுக்கணுங்க. இது எப்படின்னா, நமக்கு குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு இப்போ விஐபி தர்ஷன்லாம் போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க எந்த அளவுக்கு போய் சாமி பார்ப்பாங்களோ அதே அளவுக்கு வந்து நார்மலாக இருக்கிறவங்களும் ஒரு சாதாரண பக்தரும் போய் தர்ஷன் பார்க்க முடியும் அப்படின்னா ஸோ அது இந்த டிக்கெட்டில் தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு சேவாவை பொறுத்து இந்த மாதிரியும் வந்து ரொம்ப பக்கமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுவாங்க, பட் இது வரைக்கும் கிடைச்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே இதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும்போது பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும்னா 4 சேவாக்கள். ஒன்று வந்து சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாரதனா. இந்த 4 சேவாக்களில் சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா இது 3 சேவாவுக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து அலாட் பண்ணுறதுனால நம்ம ஆஃப்லைன் அதாவது நேராக போகிறப்பையும் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆனால் அஷ்டதலபாத பத்மாரதனாவுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால ஆன்லைனில் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 4 சேவா ப்ளஸ் அந்த மாதத்துக்கு ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மாதத்தில் அந்த டேட்டில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு காலையில் வந்து 10 மணிலேருந்து இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா ப்ளஸ் வந்து உங்களோட குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து 12 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு வந்து டிக்கெட் தேவையில்லை. இதுவே வந்து அவங்க பெரியவங்களாக இருக்காங்கன்னா நீங்கள் இன்னொரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அவங்களுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் செப்டம்பர் மாதத்துக்கான முதல் புக்கிங். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அடுத்தடுத்த புக்கிங் எந்தெந்த டேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசியும் இருக்குது, கூடவே வந்து செப்டம்பர் மாதத்தில் பிரம்மோற்சவமும் இருக்குது. இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் இருக்குது. ஒன்று வந்து செப்டம்பரில் வரும், இன்னொன்று வந்து அக்டோபரில் வரும். ஸோ செப்டம்பரில் வரக்கூடிய பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் சலக்கட்டில் பிரம்மோற்சவம் இருக்கும். இந்த நாட்களில் வந்து சிறப்பு தரிசனங்கள் இப்போ ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் இந்த தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ, அதே மாதிரி வந்து டிஃபென்ஸில் போகக்கூடியவங்க இந்த மாதிரி தரிசனமும் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 300 ரூபா டிக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று வந்து நேரடி சர்வ தரிசனம் கொடுப்பாங்க, இல்லைன்னா எஸ்எஸ்டி டோக்கன். அது வந்து பிரம்மோற்சவத்துக்கான அந்த டிஸ்கஷன் போனதுக்கப்புறமா அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அது இருக்கும். கண்டிப்பாக நேரடி சர்வ தரிசனம் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் இருக்குமா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு தான் புரட்டாசி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ 15ஆம் தேதி பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 18ஆம் தேதி புரட்டாசி 1, ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பிரம்மோற்சவம் டைமுக்குள்ளே போகிறீங்கன்னா ஆன்லைனில் 300 ரூபா டிக்கெட்டோ இல்லை ஆர்ஜித சேவா டிக்கெட் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.
இதில் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கும் செப்டம்பர் 26ஆம் தேதி, ஸோ இது ரெண்டுமே வந்து முதல் சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை புரட்டாசியோடது. புரட்டாசி சனிக்கிழமையில் போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 19 அப்படின்னும் போது நமக்கு பிரம்மோற்சவமும் வருது இல்லையா, ஸோ அதனால கண்டிப்பாக வந்து க்ரௌட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 26 அப்படிங்கிறது பிரம்மோற்சவம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் இருக்காது. இதுதான் செப்டம்பர் மாதத்தில் இருக்க முக்கியமான விஷயம். ஸோ அதனால் ஆன்லைனில் யாராவது தர்ஷன் டிக்கெட் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த விஷயம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புக்கிங் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த டிக்கெட்ஸோட புக்கிங் வந்து 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே நாள் மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவில் வரக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆர்ஜித சேவாவுக்கும் வர்ச்சுவல் சேவாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சேவா அதாவது ஃபஸ்ட்டு காலையில் ஓப்பன் ஆகுது இல்லையா 10 மணிக்கு, அந்த சேவா புக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவாவையும் பார்த்துக்கலாம், கூடவே வந்து தர்ஷனமும் பார்க்க முடியும். இதுவே ஆன்லைன் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிங்கன்னா சேவா பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக தரிசனம் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஆன்லைன் சேவா புக் பண்ணுறீங்கன்னா அந்த சேவாவுக்கு அடுத்த நாள் நீங்கள் தர்ஷன் பார்க்குற மாதிரி தான் வரும். இது வந்து சேம் டே சேவா ப்ளஸ் தர்ஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வருங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது புக்கிங். 23ஆம் தேதி அன்னைக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் வந்து இருக்குது செப்டம்பர் மாதத்துக்கு. அதே நாளில் வந்து காலையில் 11 மணிக்கு வந்து விஐபி ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன் கோட்டா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் 3 மணிக்கு 23ஆம் தேதி 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம சொன்ன மாதிரி அந்த பிரம்மோற்சவம் டைம் வருது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த தர்ஷன் வந்து இருக்காதுங்க. ஸோ அப்போது வந்து சீனியர் சிட்டிசன் யாராவது தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் அதே மாதிரி கை குழந்தைகள், என்ஆர்ஐ இந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷனம் எல்லாமே பிரம்மோற்சவம் இந்த மாதிரி நாட்களில் வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க. அடுத்ததாக வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் ஆகுது. நிறைய பேர் இந்த டிக்கெட் தான் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா பிரம்மோற்சவம் இருக்குது, ப்ளஸ் வந்து புரட்டாசி மாதம் இருக்குது, புரட்டாசி சனிக்கிழமை இந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதம் செப்டம்பருக்கு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் வந்து டிக்கெட் கிடைக்கல, இல்லை என்னால் புக் பண்ணல, பிளான் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதுலேயுமே 200 டிக்கெட் தான் அலாட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, ஹோமம் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஓப்பன் ஆகிற டிக்கெட்லேயே ட்ரை பண்ணுங்கள். 24ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது எல்லாமே செப்டம்பர் மாதம் சம்மந்தப்பட்ட டிக்கெட்டுங்க. அதுக்கு அடுத்ததாக ஜூலை மாதத்தில் 300 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதே நாளில் தான் டிடிடி கோயில்களுக்கான லோக்கல் டெம்பிள் சேவா டிக்கெட்டும் ஜூலை மாதத்துக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது ரெண்டுமே 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும், பத்மாவதி அம்மாவரி கோவிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதுதான் வந்து செப்டம்பர் மாதம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்டு. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட்டும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 2 டேஸ் வந்து டைம் இருக்குது. இந்த டிக்கெட் கிடச்சிதுன்னா நம்ம திரும்பவும் வந்து அந்த டிக்கெட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே 180 நாள் வந்து வெயிட் பண்ணணும். என்றைக்கு வந்து உங்களுக்கு தர்ஷன் டேட் இருக்கும் அந்த டேட்டில் வந்து 180 நாள் கழிச்சு தான் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். ஆஃப்லைனில் டெய்லியுமே வந்து சிஆர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆர்ஜிதம் கவுண்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ஆதார் கார்டை கொடுத்து ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ எதில் கிடைக்குதோ அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாமி பார்க்க முடியுங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வரக்கூடிய இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போங்க. டெலிகிராம் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது, இதனால் வந்து பேன் ஆகியிருக்கு. அதனால் அதில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் வராது. வாட்ஸ்அப் சேனலில் நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறோம், பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் இதெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் டெலிகிராம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா பழையபடி அதில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே டெய்லி வரும். எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, க்ரௌட் என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து ஷேர் பண்ணுவோங்க.
அடுத்ததாக டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாங்க. ஸோ இதில் வந்து ஏப்ரல் மேல வந்து லக்கேஜ் கவுண்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு புதிய சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, திருமலை அதே மாதிரி நம்ம நடந்து போகக்கூடிய நடைபாதைகள் இருக்கு இல்லையா, ஸ்ரீவாரிமெட்டு அலிபிரிமெட்டு, இதுலேயுமே நம்மளோட லக்கேஜை கொடுத்துட்டு நம்ம நடந்து போகலாம். மேலே நமக்கு லக்கேஜ் எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சாமி தரிசனம் போகிறப்பையும் நம்மளோட லக்கேஜ் வந்து வச்சுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுமே பக்தர்களோட லக்கேஜை கையாளுறதுக்காக திருமலை தேவஸ்தானம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. இதில் நிறைய இப்போ வந்து ஆட்களை வந்து வேலைக்கு போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. நாங்கள் இந்த 2 மாதத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. திருமலைக்கு வருகை தரக்கூடிய ஏராளமான பக்தர்களோட வசதிக்காகவும் அவங்களோட சௌகரியத்துக்காக கருத்தில் கொண்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாமே பாதுகாக்கிறது தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு விரிவான நவீனமயமாக்கப்பட்ட உடைமைகள் வைப்பு மற்றும் ஒப்படைப்பு முறையை வந்து ஏற்படுத்தியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ பணியாளர்கள் இருக்காங்க, 3 ஷிஃப்டாக வேலை பார்க்குறாங்க, மொத்தமாக 345 பணியாளர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோடை காலம் அதாவது சம்மர் டைமில் வந்து ஒரு புதிய சாதனை படைச்சிருக்கிறதா தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ லக்கேஜ் வந்துச்சு, ஸோ அவங்க வந்து எப்படி வந்து கையாண்டு அதை ரிட்டர்ன் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு லக்கேஜ் கவுண்டரும் எங்கே இருக்குது, ஸோ அதில் வந்து எத்தனை கவுண்டர் இருக்குது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ மொபைல்ஸு, அதே மாதிரி எவ்வளோ லக்கேஜஸ் வைக்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் வைகுண்டம் வரிசை வளாகம், இலவச அரங்கம், அதே மாதிரி நாராயணகிரி ஷெட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடிடியோட ஹாலு, 300 ரூபா தர்ஷன் போகிறோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாலு, அதே மாதிரி வைகுந்தம் வளாக வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்கேனிங் பிரிவு, இந்த மாதிரி பிரித்து அதில் எவ்வளோ பணியாளர்கள் இருக்காங்க, எத்தனை ஷிஃப்ட்டு ப்ளஸ் வந்து எத்தனை கவுண்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும், கல்யாணக்கட்டா, ஸோ கல்யாணக்கட்டாவுக்கு பக்கத்தில் எங்கெங்கே இருக்குது, அதே மாதிரி சுபதம் கவுண்டர் இருக்குது இல்லையா, நம்ம ஆர்ஜித சேவா தர்ஷன் போவோம் இல்லையா, அங்கேயுமே வந்து நமக்கு ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கேயும் நம்மளோட லக்கேஜ் மொபைல் எல்லாமே கொடுத்துட்டு அங்கேயே வாங்கிக்கலாம். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் போகிறவங்களுக்கும் தனியாக வந்து உங்களுக்குமே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து விக்யூசி இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயுமே வந்து மெயின் கேட்டுக்கிட்டேயும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் போகிறவங்களுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது, அங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஸ்ரீவாரி மெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது அலிப்பிரி மெட்டு, இந்த நடைபாதைக்கு பக்கத்துலேயுமே இந்த லக்கேஜ் கவுண்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அங்கே வந்து எத்தனை கவுண்டர் இருக்குது, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்சி, ஸோ பிஎஸ்சியில் வந்து பிஎஸ்சி 1, பிஎஸ்சி 2, 3, 4 இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து எத்தனை கவுண்டர் இருக்குது, அங்கேயுமே நம்ம வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புது டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேஸை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பத்தோட உதவியோட QR கோடு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ யார் வந்து பொருளை கொடுக்குறாங்களோ அவங்களோட பேக்கில் வந்து QR கோடை வந்து ஒட்டிட்டு அவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட ஒரு ரிசிப்ட் கொடுக்கப்படும். அந்த ரிசிப்டை நீங்கள் திரும்ப போய் காட்டுறது மூலமாக உங்களோட லக்கேஜஸை நீங்கள் வந்து திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ யார் கொடுக்குறாங்க, யார் என்ன அப்படிங்கிறதுக்கான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா QR ரிலேட்டடாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஃபோட்டோஸுமே வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, எவ்வளோ நாங்கள் லக்கேஜஸ் வந்து மூவ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஃபோட்டோஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களுமே வந்து இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதம் 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து திருமலையில் ஜேஷ்டாபிஷேகம், வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு ஆனுவல் சேவாங்க இது ஜேஷ்டாபிஷேகம். ஆல்ரெடி இதுக்கான டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஜேஷ்டாபிஷேகம் 26லேருந்து 28 வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேவா நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் எல்லாமே கேன்சல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆஃப்லைனில் கல்யாணோற்சவ சேவாவோட அந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆஃப்லைனில் வந்து கேன்சலாக இருக்கும். நீங்களும் ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்ததாக திருமலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. ஸோ நேற்று வந்து 86,601 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் சுமார் வந்து 12 மணி நேரம் ஆகுது. ஸோ எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் தரிசனம் போகிறவங்களுக்கு 12 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. அண்ட் வந்து 25 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ காணிக்க வந்திருக்கு, கூட வந்து லட்டு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, அன்னப்பிரசாதம், எத்தனை பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற
வரைக்குமே டெய்லியுமே டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. தர்ஷன் பொறுத்த வரைக்கும் நேரடி சர்வ தர்ஷனமே நார்மலாக தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் தர்ஷன் போகலாம். டிக்கெட் புக்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.